பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள வீடு தங்கச்சி 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 அம்மா வணக்கம்மா. மங்கள விடாகட்டும் மங்கள விடாகட்டும். அப்பா ஒருத்தியை வச்சு அம்மா வணக்கம்மா. தள்ளிக்கிட்டாரா அப்ப? அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. முகத்தை பார்த்து பேசுங்க, இங்க பார்க்காதீங்க. நீ அப்படித்தானே காட்டிட்டு இருக்க, அதை பார்க்கணும் தானே அப்படி வர. அப்புறம் அதை பார்க்காத இதை பார்க்காதன்னா பொம்பளைனா அடக்க ஒடுக்கமா வருது இல்லையா? இங்க இப்படி போட்டு மூடி இருக்கியே. ரூபா தங்கச்சி அவ என்ன என்ன செஞ்சுட்டா? அம்மாக்கு மாதிரியே எனக்கு வரணும்னா என்னடி தொங்குச்சா? சொல்லுடி. அம்மாக்கு மாதிரி வரணும்னா கல்யாணி மாமா மூத்திரத்தை வாங்கி குடி. இன்னைக்கெல்லாம் குடிச்சனே, ஒரு லிட்டர் வாங்கி குடிச்சனே. வரலையா? 1 லிட்டர் பத்தாது, தினமும் போய் குடி, அப்பதான் சரியா வரும். உங்க வீட்டு மூத்திரம் ஒரு லிட்டர் குடிங்க. அறிவு கட்டவரே, என்ன பேசுற வள்ளியம்மா கிட்ட? அப்புறம் என்ன நீங்க வள்ளியம்மா அப்படி மட்டும் அவருக்கு மூத்திரத்தை வாங்கி குடிக்க சொல்லலாம்? அப்புறம் என்ன கேள்வி எடுக்க? இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி உப்பு கச்சா லேசா சீனியை போட்டு குடுறீ. சொல்லுங்கம்மா. தெரியும். உன் பேர் என்ன? பேருதான் காட்டுற, நீ பார்த்தாலே தெரியும். அதான் காட்டிக்கிட்டே இருக்கியோ? பரவாயில்ல பரவாயில்ல. இப்படி எல்லாம் எழுத்து பேசினே வேலையை விட்டு நின்னுருவேன். பெரிய எந்த வேலை? இந்த வேலை நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் பாத்துக்கோ. அடே அப்பா, நீங்க வேலை கொடுக்கலன்னா போங்க. சிங்கத்திர மாமா கொடுத்துட்டு போறாரு, நான் செஞ்சுட்டு போறேன். என்ன வேலை கொடுப்பாரு? என்ன வேலை வேணாலும் கொடுப்பாரு. பாவம். ஏ முத்துராணி, ஓ அங்க ஒரு மச்சான் வர்றாரு, அங்க ஒரு வேட்டியை தூக்கிட்டு வர்றாரு, அங்க ஒரு மச்சான். ஐ ஆடணுமா? இப்ப இந்த காசு 50 ரூபாய் யாருக்கு? எனக்கா? சரி, உங்க பேரு? பரமசிவம் மாமாவா? எங்கன்னு இருக்காரு? சரி சரி. சரி சரி சரி. என் இதை பாராட்டி. நீ இதே வேட்டி இறக்கி விட்டானே, வேட்டியை தூக்கிட்டே எதை பாராட்டி? தெரியும் இப்படி வரும்போதே. என் இதை பாராட்டி எனக்காக எனது அன்பு அத்தான் பரமசிவம் அவர்கள் 51 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து ரூமுக்கு கூப்பிட்டுருக்காரு. மத்திக்கு தனியா கூப்பிட்டுருக்காரு. வருவா மாமா. எங்க போயிட்டு வருவாங்க? மரவசிவம் மாமா கூப்பிடுறாரு. விளக்கமர் பிஞ்சும் போனக்கு. வேலையை முடிச்சிட்டு போவா. சரி சரி. வேலையை முடிச்சிட்டு போறியா? நல்லா இருக்குடி. எதுக்கு போற? ஐயா, இவ எப்படி எல்லாரையும் பயப்படுவாளே. நம்மள எங்க வந்திருக்கோம்? இதுக்கு வந்திருக்கா. எதுக்கு? காவலுக்கு. அப்படியே கொண்டாடுவேன். அடியே பாடி. நீ தான் பொம்பளை, நானும் தான் பொம்பளை. அடட, இந்த இடத்த வர்ணிப்போமா? பாரு, வாய்ப்புறா பல்லாத்தான் இருக்கு. ஆமா. வாந்தி வருதாமா? மாசமா இருக்கா? கச்சப்பிள்ளைய போயிட்டு வாந்தி வருது. அவ வேற ஒண்ணுல என்ன படம் இருக்கு, நிறைய சாப்பிட்டா வருது. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குழுகுதடி.
அதிகமாக இருக்கிறது. ஆமா பறவை ஒரே வரட்டு. சுள்ளு சுருக்குன்னு என்னம்மா நிஜமாவே உங்களுக்கு வாந்தி வருதா? அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்லிருக்கேன் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப நாள் சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகமா? யாரு மாசமா இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒன்னே போய் பாரு. நீதான் இப்படி சுத்திக்கிட்டு திரியுத. அதனால பறவை வரட்டிடுவோம். ஆலோலம் 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 ஆலோலம். அம்மா இங்க வாங்க. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு கிடக்குறியா? சொல்லு. அவன் உம்மா கேட்டா எனக்கும் கொடுங்கம்மா. ஏய் 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 முத்துரா, நீங்க வாடி, என் தம்பிக்கு ஒரு முத்தம் கொடுங்க வாடி. அவன பாலா கேட்டா தள்ளிடி இங்கிட்டு வாடி. ஒரு சிவபூஜையில கரடி ஊத்த பாருங்க பாரு. அம்மா நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, பொம்பளையில சேர்ந்துக்கிட்டு என்னடி பண்ண போறியா நான் கேட்கிறேன். என்னன்னு சொல்லுடி. இப்ப என்ன பண்ண நீ? ஆலோலம் ஆலோலம் லோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரவண பவ ஓம்னு பிரணவ பொருள் மந்திரம் அது. உங்க ஆலோலத்தை கொண்டு போய் இந்த பைபாஸ் ரோட்டுக்கிட்ட போடுங்க. திரும்ப நம்ம திண்டுக்கல் பைபாஸ். நான் தூங்கிட்டேன். அங்க பேக்கரி கிட்ட போடுங்க காலையில. சரியா? எதுக்குன்னு அப்பா என்ன சொல்லி காவலுக்கு அனுப்பு. எங்க அப்பா என்ன சொன்னாரு? வானம்பாடி பறவைகளை கானம்பாடி ஓட்ட வேணும்னு சொன்னாரு. ஓட்டணும் சொன்னாரா? ஆமா. ஓட்டுறதுன்னா என்னன்னு கேக்குறேன். விரட்ட வேலை கிடையாது லூசு. விரட்ட கூடாது, ஓட்டணும். விரட்டணும் இன்னைக்கு. ஓட்டணும். ஓட்டணும்னா நான் கேக்குறேன். ஓட்டணும்னா என்ன? விரட்டாமலே இருங்க. ஓட்டணும்னா என்ன? நான் கேக்குறேன். ஓட்டணும்னா என்ன? ஓட்டுன இப்ப ஆடு மாடி ஓட்டி விடுங்க, ஆடு மாடை பத்தி விடுங்க. ஓட்டி விடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, விரட்டணும் தான் சொல்லுவாங்க. ஆடு மாடை ஓட்டி விடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. உங்க நடு வீட்டுல சொல்லுவாங்க, உங்க மதுரையில சொல்லுவாங்க. நடு வீட்டுக்குள்ள சொல்லுவாங்க. பூரா பாவடி அவுக்க வைப்பேன் ஆடுங்கன்னு சொல்லி ஓட்டுறா. நீ அதை மட்டும் செஞ்சுற. சரி, எனக்கா ஒரே ஒரு நீ எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு இந்த கோயில 3 தடவை சுத்தி வா. மழை பெய்யறதுக்கு வச்சிருக்காங்க, பேசாம இருக்க. அதனால கூடலூர் குண்டுமல்லி. அதனால தான் சொல்றேன். கூடலூர் குண்டுமல்லி ஆடு குடிக்க வந்த வள்ளி.
வந்துருச்சு. பறவை ஒரே விரட்டு ஆமா. ஓகன் விரட்டி இங்க யாரெல்லாம் வருவாங்க? ரிஷிகனும் முனிவரும் வருவாங்க. வந்தாங்கன்னா உபசரித்து என்னை ஆசை பெருமாறு அழைக்க வேண்டும். சரிங்கம்மா. ஆலம் சோ போயிட்டு வருவா. சும்மா பாயா, அப்புறம் கவனிக்கிறேன். போயிட்டு வருவா. எங்கடி உன் மச்சான காணா சேவ் சட்டைய? காலை கடன் முடித்து கதிரவனை மணிந்து கரத்தல் வீணதாங்கி கையில மலை சென்று 30 தேவர்களும் 48,000 முனிவர்களும் புடைசூடி வீட்டிற்கும் எம்பெருமான் சிவசக்தியின் ஆசி பெற்று வைகுந்தம் சென்று திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எனது பாட்டனாகிய மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் ஆசிகளை பெற்று சத்திய லோகம் சென்று சதுர்முகனை கன்று சாதுரிய ஆசிகளை பெற்று எனதுதாய் கலைவாணி இருக்கும் இடத்திற்கு சென்று கணக்கற்ற ஆசிகளை பெற்று எந்த வினை வந்தாலும் அந்த வினைத்திற்கும் கந்தவடி வேளவனை சந்தைக்கு செல்கின்றேன். எனது செய்கையெல்லாம் ஆரம்பத்தில் கலகங்களாக காணப்பட்டாலும் முடிவில் எந்த ஒரு காரியம் நன்மையாக முடியும். நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன். காரணம், தக்கனானவன் தனது 1000 புத்திரர்களையும் தவத்திற்கு அனுப்பி திருஷ்டி தொழிலை கைப்படுத்த போது அதை இடையூறு செய்து உலக நன்மைகளை நல்வழிப்படுத்த நினைத்தேன். ஆனால் தற்கொலை சிரம் கொண்டு இருப்பிடம் மட்டும் திரும்பியபடியும் ஒரு நாளைக்கு ஒரு கலகமாவது செய்யாவிடில் எனது சிறுசாகப்பட்டது 1000 சாபத்தின் பொருட்டு ஒரு நாளைக்கு ஒரு கலகமாவது செய்து எனது சிறுசை காப்பாற்றிக் கொள்கிறேன். மேலும் இன்று இருந்த நேரம் நேம நிஷ்டைகளை முடித்துக் கொண்டு திரு லோகங்களும் சென்று மூர்த்திகளையும் தரிசித்து பட்டு கொடுக்கிறேன். வந்திருக்கக்கூடிய இடமோ எங்கே நாரதா எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை மகன் சரவணன் அவர்களுக்கு நமது விழாக்கப்படி சார்பாக கிராமத்தி சார்பாக பொன்னாடத்துக்கு கௌரிக்கப்படுகிறது. நாரதருக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு சிறு கதை, அதற்கு விடை சொல்லவும். ஒன்றுக்குள் ஒன்று, உத்து பார்த்தால் 3, கண்ணுக்கு தெரிந்தவர் 2, காணாமற் போனவர் 3. இது என்ன? கன்னிமா நூத்து. அற்புதமான முறைகளே. திருவிழா பாருங்க, எதற்காக திருவிழா? மழை வேண்டி திருவிழா.
காலங்கள் மாறிவிட்டது. ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய வேதனை எனக்கு தெரியுமா? வேதனையிலும் பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்ன தெரியுமா? சிலிண்டரே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சிலிண்டர் கிடைக்கலன்றதுக்காக இருக்கிற உணவகத்தை இன்னைக்கு மூடிட்டாங்க. மூடிட்டு எதை தேடுறாங்க தெரியுமா? இன்னைக்கு இப்பதான் கறிக்கட்டையை போய் தேடுறாங்க. நினைச்சு பாருங்க. என்னுடைய மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் ஒன்று சேர்ந்த எங்களுடைய மாவட்டம். எங்களுடைய குலத்தொழில் அது இல்லாட்ட நாங்க செத்தே போவோம். யாரும் வாழ்ந்திருக்க முடியாது. எது? கருவேல மரம் தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இன்று அளவும். அதை என்ன செய்ய முடியல அப்படின்னா, வீட்டுல சாம்பிராணி போட முடியல வெள்ளி செவ்வாவுக்கு. என்ன காரணம்? எல்லா இடத்துலயும் கேஸ் அடுப்பு, சிலிண்டர் அடுப்புன்னு கொண்டுட்டு வந்தாச்சு. என்ன காரணம்? செவ்வாய் வள்ளிக்கு என்ன செய்யணும்? சாம்பிராணி போடணும். சாம்பிராணி போடாத வீட்டுல குலதெய்வம் தங்கு அப்படின்னு நம்ம வரமுறைகள் உண்டு. அந்த வரமுறைகளை என்ன செஞ்சாங்க? அழிச்சுட்டாங்க. கிடைக்கவே சொல்றாங்க. இன்னும் 3 மாசத்துக்கு கிடைக்காதான். இந்த கொரோனா வந்துச்சு பாருங்க 2 வருஷம். அது மாதிரி 2 வருஷத்துக்கு தட்டுப்பாடாக போகுது அப்படின்னு வழிமுறைகள் சொல்லி கொண்டிருக்கிறது. அற்புதமான முறைகளே பாருங்க. எதையெல்லாம் இழந்தமோ அதையெல்லாம் நம்ம தேடி போக போகிற ஒரு சூழ்நிலைக்கு ஆகி கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நண்பர்களே, மழை வேண்டி திருவிழா. காலங்கள் மாறிடுச்சு. எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குது, என்ன இப்படின்னு தெரியல. ஏன்? இயற்கையும் நம்மளை சரி செய்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நண்பர்களே, மழை வேண்டி திருவிழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அற்புதமான முறைகளை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கு எனது சார்பாக எனது கலை குடும்பத்தின் சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய இடத்திலே ஒழிக்க வேண்டும் அன்பு ஐயா ஐக்கியார் புகழ் அப்படின்ற கணக்கிலே வந்திருக்கக்கூடிய இடமும் உயர்வான இடம், பெருமையான இடம், அற்புதமான இடம். இந்த உயர்வான இடத்திலே, பெருமையான இடத்திலே, அற்புதமான இடத்திலே யாரை வணங்க வேண்டும்? விநாயக பெருமானை வணங்க வேண்டும். அவரை வணங்கினால் மட்டுமே கழகம் கிடைக்கும். கழகம் கிடைத்தால் மட்டுமே கன்னிமாகுத்து நகர் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்ற அடிப்படையில் அகரம் என அறிவாக்கி உலகமெங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்மால் பகரும் ஒரு முதலுமாகி வேறுமாகி பல்வேறு திருமணி தரித்துக் கொண்டு புகரில் பொருள் நான்கணைக்கு மிட்டர்த்ததாய் போற்று நகருக்கு அறக்கரணை புரிந்த ஆளருக்கு நிகரில் மரக்கரணை புரிந்த ஆண்டு கொள்ளும் திருமலனை கணபதி நினைத்து வாழ்வோம் என்று கூறி நீங்க எங்கேயும் போக வேணாம். நீங்க அடிக்கடி வரக்கூடிய குளத்தங்கரையிலும் அரச மரத்தடியிலும் நான் வீற்றிருக்கிறேன். வாருங்கள், உங்களுக்கு அருளை அள்ளி அள்ளி வணங்குகிறேன் என்று அமர்ந்திருக்கிறாரே. அல்லல் போம், வைவினை போம், அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம், போகாது உயரப்போம், நல்ல குணபதியை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழார்கள் என்ற காரணத்தினாலே கணநாதன் புகழ் பாடும் கீதம் மகிழ்வேச கணபதியை தினம் பாடி அயராது மனம் கொண்டு அதன் மூலம் அதை வென்று அயராத மனம் கொண்டு அதன் மூலம் புவி மீது கட்சை வித்தை வளர அது வெற்றி வந்து மலர கற்றை வித்தை வளர அது வெற்றி வந்து மலர இசை வித்தையத்தன் நித்தம் கட்டத்தன் உனக்கும் உனக்கும் கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்க
பரமச இரளீங்க சைவனரு திரண்டின் உளவிலங்கு அறத்தை கேட்ட புகழியார் கோன் அழுது செய்திரும் உழைப்பால் சுரந்தளித்த சிவகாமி சுந்தரி பூங்குழலால் அன்னை பராசக்தியை நினைத்தாலும் கூட அன்னையினால் உலகில் கண்கண்ட தெய்வம் நபிகள் நாயன் சொல்வதைப் போல ஒரு தாயின் பரவத்திலே தான் சொர்க்கத்தை நான் காண்கின்றேன் என்று சொன்னாராம். அப்பேற்பட்ட தன்மைகளே ஆக ராமன் ஆண்ட நாடு, ராம நாட்டிலே முத்துமாரி அம்மனாக, பரம்பக்குடி மாநகரிலே முத்தாள் அம்மனாக, நான் இருக்கக்கூடிய பார்த்திபுடூர் மாநகரிலே சந்தனமாரி அம்மனாக, சிவகங்கையிலே பிள்ளைவயல் காளையம்மனாக, திண்டுக்கல்லிலே கோட்டைமாரி அம்மனாக, திருச்சியிலே சமயபுரத்து முத்துமாரி அம்மனாக, நான் இருக்கக்கூடிய மதுரையிலே பாருங்க மீனாட்சியாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள் ஒவ்வொரு ஊருக்கும். ஆக கன்னிமான் ஊத்து மாநகரிலே பகவதி அம்மனாக பாருங்க ஊருக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க. பெண்களுக்கு இப்படித்தான் மதிப்பு கொடுக்க வேண்டும். பெண்கள் நாட்டினுடைய கண்கள் அப்படின்னு பெண்களுக்கே ஒரு தினம் கொண்டாடினாங்க. இப்பதான் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் அப்படின்னு பெண்களுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்திருக்காங்க பாருங்க. தாய் திருநாடு அப்படின்னு ஒரு தாய் திருநாட்டே வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? பெண்கள் அன்னைக்கு கண்டாங்கி சேலை கட்டினாங்க, ஆடைகளிலே மாற்றம் இல்லை. அன்னைக்கு பார்த்தோம்னா பெண்கள் அப்படியே குளிச்சுட்டு மஞ்சள் பூசி வந்தாங்கன்னா, பொட்டு வச்சு வந்தாங்கன்னா எடுத்து கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு மதிப்பு இருந்தது. இன்னைக்கு ஆடைகளிலே மாற்றம். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள்ல பேப்பர்ல வராததே கிடையாது பாருங்க. எங்கு பார்த்தாலும் பாலியல் தொந்தரவு, பாலியல் தொந்தரவு. என்ன காரணம்? அங்க காலங்கள் மாறிவிட்டது. என்னைக்கு கைபேசிய உலகத்துல கையில வச்சோமோ அனைத்து மலிந்து விட்டது. அழிய போகின்ற கால கட்டாயத்தினுடைய சூழ்நிலையில வந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? நடக்கக்கூடிய யுகம் கலியுகம். கலியுகத்துல அநியாயம் நடக்க வேண்டும், அக்கிரமம் நடக்க வேண்டும். ஏன் என்று கேட்கக்கூடாது. எதற்கு என்ற கேள்வியை கேட்டோம்னா அவன் கெட்டவன் ஆயிடுறான். நினைச்சு பாருங்க, அன்னைக்கு குழந்தை அழுகுது. அம்மா என்னுடைய பக்தியால என்ன செய்யறாங்க அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் என்ன செய்யறாங்க, குளத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தினால குழந்தை அழுகிறத அவங்க கவனிக்கல அப்படின்னு சிவபெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, பார்வதி தேவி கிட்ட சொல்றாரு, ஐயோ குழந்தை அழுகுதே அப்படின்னு. பார்வதி தேவியே வந்து குழந்தையை தூக்கி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மார்புல பால் கொடுத்தாங்க. அப்பதான் பாடினார், காதலாய் கசிந்து கண்ணீர் மல்லுருகி அப்படின்ற பதிகத்தை பாடுறாரு. என்னடா குளிச்சுட்டு வந்துட்டாங்க, குழந்தையை தூக்கணும்னா பால்வாடை அடிக்குது, பால்வாடை அடிக்குதே அப்படின்னு குழந்தையை போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு யார் பால் கொடுத்தது? குழந்தை பேசுமா? குழந்தை பேசவே இல்லை. ஆனாலும் பதிகம் பாடிச்சு, திருஞான சம்பந்த ஞானப்பால் உண்டதனால். அப்படி பாருங்க. அதோட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த கதையை கோப்பெருந்தேவி கிட்ட பாண்டியம்மன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு குழந்தை அழுதது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா மார்புல என்ன செஞ்சிருச்சான், பால் சுரந்துருச்சான். எவ்வளவு பெரிய பெருமைகள் இருக்கக்கூடிய தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக மழை வேண்டிய அற்புதமான முறைகளை திருவிழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகவதி அம்மனை வணங்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அம்மன் கோஷத்தில் மடத்தனி நிறைஞ்சு வரும், அடைய திறந்து விட்டா பொத பொதன்னு தண்ணி வரும், மஞ்சக்காணி அம்மன் கோவில் இலக்காலே அன்னவகல் மேற்காலே தந்தன 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 தான தந்தன தந்தான தந்தன 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 தான தந்தன ஆயிரம் பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாளே, ஆயிரம்
ஆனாலும் கூட சிற்றம் சிறுகுலை வந்துனை செவித்தூன் பொற்சா மறையேடியை பெற்றின் பெருகளாய் பெற்ற மைத்தென்னும் குளத்தில் பிறந்த குற்றவெள்ளங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றனோடு உற்றமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அந்த 10 அவதார கதாநாயகனை வணங்க வேண்டும். சாதாரண மானிட பிறப்பாக கர்ணன் பிறக்கிறான். பிறந்த உடனே என்ன செஞ்சிட்டா அப்படின்னா குந்தி தேவி தாய் என்ன செஞ்சிட்டானா வேலையில வச்சு ஆத்துல அனுப்பிட்டா. தகப்ப என்ன செய்யறது, என்ன ஏது பிறந்ததுதான் என்ன ஏதுன்னு கண்டுக்கிறவே கிடையாது. அதுக்கடுத்து பாருங்க மாதா பிதா குரு. குரு என்ன செய்யறாரு தெரியுமா, தக்க சமயத்துல என்கிட்ட படிச்ச உனக்கு வித்தையெல்லாம் மறந்து போகும் அப்படின்னு என்னது குரு சாபம் கொடுத்துட்டாரு. மாதா பிதா குரு தெய்வம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, தெய்வமே போய் அவங்கிட்ட கையேந்து நிக்குது. கர்ணா, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ வேண்டும், தர்மம் வெல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய உயிர் போக வேணும். உன்னோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை எனக்கு தானமாக கொடு அப்படின்னு தேவலோகத்துக்கு அதிபதி தேவேந்திரன் போய் நின்றான். ரத்த வெள்ளத்துல அடிபட்டு கிடைக்கும், அன்பு படுக்கையில ரத்தம் ஒவ்வொரு சொட்டா ஆக கீழே விழுந்துகிட்டு இருக்கு. போறாரு கிருஷ்ணர் போறாரு, கர்ணா நீ செய்த தான தர்மங்களை எல்லாம் எனக்கு தானமாக கொடு. ஏன் ஆக நீ இறந்தாதான் என்ன செய்ய முடியும், கலியுகம் பிறக்க வேண்டும் அப்படின்னு போய் தெய்வமே போய் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கர்ணன் கிட்ட போய் நின்றுச்சு. யாருமே கண்டுக்கிறவே இல்லை, யாருடைய ஆசீர்வாதமும் இல்லாம மாபெரும் வீரனாக திகழ்ந்தவன் யார் அப்படின்னா அவன் தான் கர்ணன். ஏன் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கின்றது, எது நடக்குமோ நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக நடத்தி வைக்கவே நான் இவ்விடத்திற்கு வந்திருக்கிறேன். எதை நீ இழந்தாய் அதற்காக அழுகிறாய், எதை படைத்திருக்கிறாய் வீணாவதற்கு. இன்று உன்னுடைய பொருள் நாளை மற்றொருடையதாகிறது, மற்றொரு நாள் இது வேறுடையதாகிறது. உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில எதையே தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதையே தேடி தேடி நாடிக்கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் இன்னைக்கு, ஆக எல்லாமே பணம்தான். பணத்தினுடைய காரணத்தினாலதான் விலைவாசி உயர்வு ஏற்படுது, உணவு கிடைக்காம போகுது. மாத்திரையை சாப்பிட போறோம், ஒரே ஒரு மாத்திரை தான் போட போறோம். பாருங்க நினைச்சு பாருங்க, 5 வயசு பிள்ளை இன்னைக்கு அட்டாக் வந்து சாகுது. நினைச்சு பாருங்க, நடந்து போய்கிட்டு இருக்கிற விழுந்து என்ன செஞ்சிடா இறந்து போற. என்ன காரணம், உணவு வகைகளிலே மாற்றம் வந்துருச்சு. அன்னைக்கு பாருங்க கேப்ப கூழு கம்மங்கூழு இதெல்லாம் சாப்பிட்டா இன்னைக்கு என்ன செஞ்சோம் திடகாத்திரமா இருந்தோம். இன்னைக்கு பாருங்க நம்மளால திண்டுக்கல்ல இருந்து இங்க வர முடியல. என்ன காரணம், குறுக்கு வலிக்குதுன்ற செத்த நேரம் இறங்கி நம்மளால நிக்க முடியல. ஏன், ஒரே ஒரு தோசையை சாப்பிடுறான். அது எங்க அப்பாலாம் சாப்பிடும் போது நான் பார்க்க எனக்கு உலக அதிசயமா தெரியுது. இறங்குறாரு சாப்பிட்றா, எனக்கு ஒரு மன திருப்தி, சரி இறங்கிட்டாரு அப்படின்ற அடிப்படையில. என்ன காரணம், உணவுல நம்ம சாப்பிட மாட்டோம், சாப்பாடு இல்லாம உழைக்கிறோம், உழைச்சிட்டு போய் தூங்குறோம், தூங்குறதுக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. அப்பேற்பட்ட தன்மைகளே அந்த 10 அவதார கதாநாயகனை நினைவு கூற வேண்டும் என்கிற காரணத்தினாலே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் எனக்கு பாடும் குருவாயுடன்
கவிதை என்னும் பாடம் கொடுத்தார் எங்கள் ஒரு தமிழ் புகழ் பாடுங்களே எங்கள் மதுசூதனே புகழ் பாடுங்களே எங்கள் ஒரு தமிழ் புகழ் பாடுங்களே. நன்றி 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 நன்றி. ஏன்னா பெண்களுக்கு கோவம் வந்தாத்தான் நாடு தாங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாண்டவர் 5 பேர்த்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அசிங்கப்படுத்துறாங்க ஒவ்வொருத்தனையும். நீ கோட்டியில் என்ன செஞ்சுட்ட, தோத்து போயிட்ட, பொண்ணை இழந்த, பொருளை இழந்த, செல்வத்தை இழந்த, அத்தனை இழந்துட்ட. நீனு இருக்கிறது கட்டிய மனைவி உன் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கிறா. அவளை வச்சு சூதாடு, சூதாடுற விட உனக்கு எல்லா ஆத்தையும் என்ன செஞ்சிடறேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பத்தே இவனுக்கு ஆசை யாரை விட்டது, தருமனுக்கு. சரி இவளை வைத்து நம்ம ஆடுவோம் அப்படின்னு மனைவியை, கட்டிய மனைவியை பணைய வைத்து சூதாடுறான். தோல்வி அடைஞ்சிட்டான். தோல்வி அடைஞ்ச உடனே இவங்க தோக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ரோஷம் வரல. இந்த மனைவி என்ன செய்யறான், சரி தோத்தாச்சு, பணைய வச்சாச்சு, பணைய வச்ச பொருள் அடுத்தவனுக்கு தானே சொந்தம். அப்ப அடுத்தவன் தானே அந்த பொருளை எடுத்துட்டு போகணும்னு நினைப்பேன். அப்பதான் சொல்றான் துரியோதனன், டே தம்பி நீ போய் அவளை வந்து தன்னுடைய அவளுடைய தலை முடியை பறித்து என்ன செஞ்சிரு, இழுத்துட்டு வா அப்படின்னு. அப்பதே இவங்களுக்கு என்ன செய்யுது, சூடு வருது, ரோஷம் வருது, எல்லாமே வருது. அப்பதான் கோவப்படுறாங்க, என்னுடைய மனைவியை நீ கை வச்சுட்ட, அதனால 18 நாள் யுத்தம் நடக்கும், யுத்தத்துல ஒவ்வொரு நாளும் உன்னை இப்படி கொலை செய்யும் அப்படின்னு. என்ன காரணம், அப்ப நினைச்சிருக்கணும் அவன், ஆக எனக்கு பணம் வேணாம், பதவி வேணாம், எதுக்குமே வேணாம், நாங்க குடும்பமாக இருந்துட்டு போறோம் தர்மம் நினைச்சிருந்தா கோடிக்கணக்கான உயிர்கள் பறிப்பு இருக்காது. யார் இறந்த பிறகு, கர்ணன் இறந்த பிறகு இதை யோசிக்கிறான் தர்மம். ஆகா எத்தனை கணக்கான உயிர்கள் செத்து கிடக்கு, எவ்வளவு ரத்தம் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, எதற்காக இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணத்திற்காகவும் பதவிக்காகவும் நினைச்சு பாருங்க. அண்ணன் தம்பிக்கு 5 பைசா என்ன செய்ய மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். கோடி ரூபாய் நீ சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சரிதான், ₹1 காயினை மட்டும் நெத்தியில வைப்பான். யாரை ஏமாத்தி வேணாலும் நீ பங்களாவா இடம் கட்டி வீடு கட்டி வச்சிருக்கலாம். எந்த வீடுதே உனக்கு நிரந்தரமானது, சுடுகாடு ஒண்ணுதான். அதுக்குமே அங்க இல்லைன்னு சொல்றாங்க, இடம் இல்லையா. ஏமா அம்பிட்டு வந்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா பிளாட் போட்டாச்சு, அதுக்கும் இல்லையா. இப்ப வந்து அங்கே